இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ப்ராப்பரான செட்டப்பை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்டாக் தான் பிஇபிஎல். ஸோ வந்து இந்த ஸ்டாக்ல எப்படி நான் வந்து ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுத்து ஒரு கொஞ்ச நாள் அதை வந்து ஹோல்டு பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக, அதாவது எஃப்என்டோவோட ரிஸ்க் கம்மியாக எடுத்து நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்கறது. எனக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை, நான் வந்து ரொம்ப பேனிக்காக இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஸோ வந்து நீங்கள் தாராளமாக ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறத ஸ்டாக்ல ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணி எடுத்து அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம இந்த ஒரு கிரைட்டீரியாஸ் அப்ளை பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, ஒரு 1 மந்த் 1 வீக் ஒரு 10 டேஸ் ஹோல்டு பண்ணி ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் திங், இதுக்காக வந்து நான் ஒரு ஸ்க்ரீனர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்க்ரீனரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 13% பர் டே மொமெண்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் வந்து நமக்கு கிடைக்கும். எவ்வளோ சூப்பர்வான ஸ்டாக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 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 ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு கிளியரான வீடியோனா இந்த வீடியோ தான். இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மோஸ்ட்லி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக போன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஒரு 13%, 10%, 7%லாம் போன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் மொமெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ஒரு 2%லேருந்து 3%க்குள்ள மொமெண்ட் கொடுத்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைனல் அவுட் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டாக்ஸாக எடுத்து அனலைஸ் பண்ணி, நான் அதுலேருந்து ஒரு ஸ்டாக் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து எப்படி நான் க்ரைட்டீரியாஸ் அப்ளை பண்ணி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 மந்த் டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்விங் ட்ரேட் ஒரு ஸ்டாக் பண்ணும்போது நீங்கள் 1 மந்த் டைம் ஃப்ரேமில் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, இல்லை 1 வீக் டைம் ஃப்ரேமில் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இது வந்து 1 வீக் டைம் ஃப்ரேம். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஸ்டில் அப் ட்ரெண்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ ஸ்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையையுமே பிரேக் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸும் வச்சுருக்கு. கரெக்ட். ஹையை க்ளோஸ் பண்ணி ஹையை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது போயிட்டு 1 டே டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கம்மியான டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு கம்மியான டைம் ஃப்ரேம்ஸ் தேவையில்ல, ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் நமக்கு வந்து வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பர்சனலைஸாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த இண்டிகேட்டரை நான் அப்ளை பண்ணுறேன். ரைட். இப்போ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து நான் கிளியராக சொல்கிறேன். இப்போது இந்த லைன்ஸ் எங்கெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போகுதோ அது தென் கிராஸ் ஆகணும். அதாவது இந்த ப்ளூ லைனை இந்த ரெட் லைன் கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி எங்கெல்லாம் கிராஸ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் சூப்பர்வான மூமெண்ட் வந்து நடந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே கீழே வந்து இந்த லைனை கட் பண்ணியிருக்கு, மறுபடியும் கீழே வந்து தான் மேலே ஏறி இருக்குது. எப்போவுமே வந்து ஸ்டாக்ல வாலடைல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ ஆனால் க்ரைட்டீரியாவை புரிஞ்சுக்கோங்க. இந்த லைன் வந்து க்ளோஸ் வைக்கணும், மேலே க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ கேண்டிலும் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஹையை நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து இங்கே தாண்டிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹையை வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹையை மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேலே ஒரு ஹை இருக்குது, அதுக்கு கீழே இங்கேயும் ஒரு ஹை இருக்குது. உங்களுக்கு நியர்லி எந்த ஹை இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ எதை எடுத்தீங்கனாலும் கன்ஃபார்ம் தான், அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது பேக் டெஸ்டட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஹை. ஸோ இந்த 2 ஹைக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நியர்லி 8%, கிட்டத்தட்ட 9%க்கு பக்கத்தில் நடுவில் கேப் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே ஹையர் நோட் பண்ணாமல், அதாவது
இந்த பாட்டமில் இருக்கிற ஹையை நோட் பண்ணாமல் இந்த ஹையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 9% உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை கேன்சல் பண்ணியாச்சு, இதை எடுத்துக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு மார்க்கெட் எங்கே இருக்கும்? இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்குது அப்படின்னா மார்க்கெட் கம்பல்சரி இந்த ஜோனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறி இருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ என்ன ரேஞ்சில் என்ட்ரிங்கிறது நமக்கு இருக்குது? 99. ஸோ 99ங்கிற ப்ரைஸில் நமக்கு என்ட்ரிங் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது? ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக ரெடி பண்ணது தான் இந்த எக்ஸல் ஷீட். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட என்ட்ரி என்ன? என்ட்ரி வந்து 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, செகண்ட் டார்கெட், தேர்டு டார்கெட், ஃபோர்த்து டார்கெட் அண்ட் எஸ்எல் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து நீங்கள் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ ஒரு ப்ரைஸில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வாங்கி வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லைப்பா நான் வந்து ஃபுல்லாகவே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நான் வந்து அதில் எவ்வளோ தூரம் போகுதோ நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ரிஸ்க்கை வந்து நான் பரவாயில்ல நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து கீழே போனால் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, அதாவது ஸ்விங் லோக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் பார்க்கணும். அண்ட் 11% இருக்குது. ஸோ 11% ரிஸ்க் எடுக்க நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் இதை கூட ஒரு எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இல்லை 11% ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பேனிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜாயிண்டான இடத்த நீங்கள் வந்து ஒரு எஸ்எல்லாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லைன் எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகி மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணி போக ஆரம்பிச்சதோ அந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு எஸ்எல்லாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் எஸ்எல்லாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு 4% தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து இப்போ இது நம்மளோட என்ட்ரி, இது என்னோட எஸ்எல். இந்த லைனை நான் மார்க் பண்ணி நான் அப்படி வச்சுருவேன். ஸோ மார்க்கெட்டோட மொமெண்ட்டை பொறுத்து நான் எக்ஸிட் ஆவேன். எப்படி இதை எக்ஸிட் ஆகிறது அப்படின்னா, இப்போ நான் இது நம்மளோட எஸ்எல் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு, தேர்டு டார்கெட்டும் கொடுத்துருச்சு. ஆனால் மார்க்கெட் ஸ்டில் இன்னும் நல்ல மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ மார்க்கெட்டு வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு, கம்மியான ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டார்கெட்டை கன்சிடர் பண்ணி வெளியே வந்துடலாம். பட் மார்க்கெட் நல்லா மூவ் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது எக்ஸிட் ஆனீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அது வரைக்கும் ஹோல்டிங்லேயே வச்சிருக்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒலட்டைலாக இருக்கும், ஆனால் வந்து லாங் டேர்மில் அது வந்து ஃபோக்கஸ்டே மேலே தான் போகும். பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டர் ஸ்டாக் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கும்போது அது மூமெண்ட் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இது நீங்கள் வந்து ரிட்டன் எப்போ வந்து இந்த லைன் ஜாயிண்ட் ஆகுதோ, இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இப்போ இங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்க, இங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்க, என்ட்ரி எடுத்ததுல வந்து இந்த ஸ்டாக் ஹை எவ்வளோ போயிருக்குன்னா நியர்லி 76% ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு, அதாவது ஹைக்கு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்படின்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பேனிக்காக இருக்குது, நான் எப்படி வந்து நான் ப்ராப்பராக கொண்டு போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டீசெண்டான ஒரு எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த லைன் ஜாயிண்டிங்கில் ஸோ அந்த எஸ்எல் வரும்போது நீங்கள் வெளியே வந்துக்கலாம். பட் இந்த சினாரியோவில் நமக்கு இங்கே எஸ்எல் அடிக்கல, ஸ்டாக் நல்லா பூம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வச்சதுக்கு ரீசன் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த சினாரியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த ஸ்டாக்கை எடுத்து வச்சதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ஸ்டாக்ல என்னோட என்ட்ரிங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது ரொம்ப மூவ் ஆகி போயிடுச்சு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். எந்த இடத்துல சூஸ் பண்ணியிருந்தேன்னா இதை பிரேக் பண்ணோன்னே என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் என்ட்ரி எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ ஆனால் இந்த இடத்துலையுமே வந்து நமக்கு எஸ்எல் ஹண்ட் ஆகிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம என்ட்ரு ஆகிருப்போம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்த 2வது நாளே வந்து மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஆனால் என்ன நடக்கலைன்னா இந்த லைனை கட் பண்ணி இது கீழே போகலை, ரெட் லைன் இன்னமும் மேலே தான் இருக்குது. ஓகே, ரெட் லைன் கீழே போகணும், இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணி ரெட் லைன் கீழே போனால் தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் ட்ரேடை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா கீழே போகுதுன்னு ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் ஏதாவது இருந்தாங்கன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள்.
நியர்லி நம்ம என்ட்ரி எடுத்த இடம் ரூ. 106. அங்கேருந்து மார்க்கெட்டோட பீக் ஹை போன ஜோன் வந்து ரூ. 138 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30 வரைக்கும் ப்ராஃபிட் இருந்திருக்கும். 30, 32, ரூ. 34 வரைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன. ஸோ இதை இப்போ வந்து ரூ. 34, ரூ. 35 ப்ராஃபிட்டா ப்ரோ அப்படின்னு நம்ம வந்து கேட்பீங்க. ஆனால் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29%. ஸோ எந்த எஃப்டியா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இம்பாசிபிள். நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து ஸ்விங் ட்ரேடுக்காக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதுக்கான எஸ்எல் டார்கெட் ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி நீங்கள் பொறுமையாக பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடியது தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு வந்து அமைய போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பேஷன்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் அப்படிங்கிறது பொறுமையாக இருக்கிறவங்க கிட்ட, பொறுமையாக யாரெல்லாம் இருக்காங்களோ பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் தான் மார்க்கெட். ஸோ ஒருத்தர் ஒரு என்ட்ரி எடுக்கிறாருன்னா அந்த என்ட்ரி எடுத்து கொஞ்சம் கீழே போகும்போதே பேனிக் ஆகி செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவார். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு எஸ்எல் அப்படிங்கிறது ஹண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி இன்னமும் ஆவரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே ஏற ஏற உங்களுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ புரியாமல் இருந்ததுன்னா அகைன் திருப்பி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனல்ஸாக டவுட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.